இந்த குளிருக்கு பாருங்க. அதனால இவ்வளவு சூடா இருக்கு, சாப்பிட முடியுது. பிங்க் கலர்ல ஹோட்டல்ல இருந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற ஹோட்டலில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆர்டிஆர் ஹோட்டல், உஸ்பெகிஸ்தானில் தஸ்கண்டில் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாகும் வச்சுருக்காங்க பாருங்கள். வெளியில் வந்து காரு, பஸ்ஸு எல்லாம் மெயின் பிளேஸில் தான் இருக்குது. அங்கே நாங்கள் இறங்கி அந்த சைட் போகும்போது அந்த இது க்ரோசரி, அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட் அது மாதிரிலாம் இருக்குது. இது பாருங்கள், இது ஹோட்டலோட ரிசப்ஷன். இந்த ரிசப்ஷனில் பையங்க நல்ல நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறானுங்க. நல்ல ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு உண்டு. நைட்டு டின்னருக்கு வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்களா, லன்ச்சு டின்னருக்கு அப்படின்னு சும்மா கேட்டு பார்த்தோம். ஆமாம், நாங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா தங்கியிருக்கோம் பாருங்கள். ஆர்டிஆர் ஹோட்டல் 301 302 எங்களோட ஹோட்டல். எங்களோட ரூம் வந்து 302. வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஹேங்கர் இது வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் உங்களோட ஜாக்கெட்ஸு, பேண்ட் எதுவும் போடணுன்னா போட்டுக்கலாம், ஜீன்ஸ் எதுவும் போடணுன்னா போட்டுக்கலாம். கீழே வந்து 2 இது நம்மளுக்கு செருப்பு கொடுத்துருக்காங்க ரூமில் போடுறதுக்காக. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபுல் சைஸு இது இருக்குது, மிரர் இருக்குது. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து டிவி ரிமோட் இருக்குது, ஏசி ரிமோட்டு. உள்ளே வந்த உடனே உங்களோட இது கீயை வந்து இதில் போட்டிங்க, இந்த கார்டை இதில் போட்டிங்கன்னா தான் லைட் எரியும். வெளியில் போகும்போது லைட்டு ஆஃப் ஆயிரும். நீங்கள் உட்காந்துக்கிட்டதுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு சேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து உட்காந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு லைட் இருக்குது. இங்கே ஒரு டயர் மாதிரி இருக்குது, நீங்கள் எதுவும் திங்ஸ் எதுவும் வைக்கணும்னா வச்சுக்கிடலாம். அப்புறம் பெட்டு பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்குது. பெட்டு நல்லா நீட்டாக இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ரூமும் நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், இந்த இது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து தஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான் கேபிட்டலில் இருக்கோம். அந்த ஆர்டிஆர் ஹோட்டலில் தான். ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஹோட்டலும் நல்லா நீட்டாக இருக்குது. எங்களுக்கு வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் உண்டு, ரொம்ப நல்லா டிவி இருக்குது. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு டிவி பார்க்கணுன்னா டிவி பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் ரிசப்ஷனில் கூப்பிட்டு ஏதாவது நீங்கள் வந்து கால் பண்ணணுன்னா கால் பண்ணிக்கிடலாம். அதுக்கு இது டிவி ரிமோட்டு. அப்புறம் ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க. அப்புறம் 2 டம்ளர் வச்சுருக்காங்க, கிளாஸ் வச்சுருக்காங்க. தண்ணி பாட்டில் 2 இருக்குது, 2 பேர் நாங்கள் இருக்கிறதுனால. அப்புறம் பாருங்கள், டீ பேக்கு. இது பிளாக் டீ, இது க்ரீன் டீ. அது வந்து 4 வச்சுருக்காங்க. அப்புறம் சுகர் இருக்குது. இது வந்து ஒரு கெட்டில் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம தண்ணியை சூடு பண்ணி நம்ம டீ போட்டு குடிச்சுக்கிடலாம். தண்ணிலாம் இல்லை, சும்மா ஏசியோட அந்த இதை வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த தான் வெளியில் வியூ வந்து வெளியில் பார்க்குறது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வாங்க பாத்ரூம் பார்ப்போம். இந்த பாத்ரூம் இங்கே பாருங்கள், ஒரு ஹேர் ட்ரையர் இருக்குது. இங்கே வந்து குளிர் கண்ட்ரியில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரையர் எல்லா ஹோட்டல்லையுமே வச்சுருப்பாங்க. நம்ம அதனால் எங்கேயுமே ட்ரையர்லாம் தூக்கிட்டு போக வேண்டாம். இங்கே பாருங்கள், 2 பேருக்கும் இது வந்து தரையில் போடுறதுக்குள்ள டவல். 3 டவல் வச்சுருக்காங்க. அப்புறம் இதான் வந்து டாய்லெட்டு. இங்கே பாருங்கள், குளிக்கிறதுக்கு ஷவர். இங்கே சோப்பெல்லாம் அதுலேயே வச்சுருக்காங்க. ஷாம்பு இருக்குது. ரொம்ப
இது வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து டென்டல் கிட்டு, ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு அப்படி இருக்குமா இருக்கும். அப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ, சோப். ரொம்ப நீட்டாக இருக்குது ஹோட்டல், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ரேட் வந்து $45. ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப பக்கம், நான் சீக்கிரமாக வந்து டிரைவர் கூப்பிட்டு வந்துட்டார். எத்தனை கிலோமீட்டர்னு கரெக்டாக எனக்கு தெரியலை. $45 உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வரும். பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அந்த ஹோட்டலில் என்னெல்லாம் சாப்பிட்டோங்கிறத அதுவும் போடுவோம். ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் தான். ஆமாம், தஸ்கண்ட் ஏர்போர்ட்டு. இப்போ இருக்கிறது வந்து உஸ்பெகிஸ்தான் தஸ்கண்டில் தான் இருக்கும். சீக்கிரம் போயிடலாம். 11 பை காரில் வந்து 11 மினிட்ஸில் போயிடலாம். நீங்கள் வந்து ஆமாம் பண்ணலாம், நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், இந்த பாருங்க, இந்த செங்கல்லாம் அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்குது, வைப் சூப்பராக இருக்குது. வழியாக வரனால நீங்கள் வந்து இப்படி இப்படி இறங்கி போய்க்கிடலாம், ஏறிக்கிடலாம். நம்ம வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கோம், அதனால் லிஃப்டில் போவோம். இறங்கி போனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே வந்து ரிசப்ஷனில் வந்து விசா கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, டாலர் கொடுத்தா அதுவும் வேண்டாம், எங்களுக்கு சோமா தான் வேணும்னு சொன்னாப்புல. சோம்னா எங்களோட லோக்கல் மணி, உஸ்பெகிஸ்தான் லோக்கல் மணி பேர் தான் சோம். அதனால் இப்போ ஏர்போர்ட்டில் வந்து மாற்றினா ரொம்ப வேரி ஆகுதுன்னு சொல்லி தான் வெளியில் எக்ஸ்சேஞ்ச் மாற்றிக்கலான்னு இன்றைக்கி தான் இங்கே வந்தோம். இங்கே இப்படி சொன்னனால இப்போ பக்கத்து பேங்குக்கு போகலான்னு பேங்குக்கு போயிட்டுருக்கோம். இந்த பேங்க் பேர் அசாக்கா பேங்கு. நாங்கள் தங்கியிருக்க ஏர் ஹோட்டல் பக்கம் பேங்கில் சோமா மாற்றுறதுக்கு வந்தோம். $1 வந்து 11,930 உஸ்பெக் மணி கிடைச்சிருக்கு எங்களுக்கு. லட்சாதிபதி பாருங்க, இது 1 lakh, இது 50,000. 1 lakh வந்து 4 lakhs வச்சிருக்கேன். 5 lakhs. இது 50,000, இது வந்து 5,000. பாருங்க, இது 5,000. this one 2,000. கலரா இருக்கு பாருங்க. அது நாங்க வந்து ஹோட்டல்ல டாலர் கொடுத்தோம். அவன் சேஞ்ச் இல்ல, இந்த பேங்க் இருக்கு, போய் மாத்திட்டு வாங்கன்னு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நாங்க அப்புறம் ஒரு 500 மீட்டர்ல இருக்குன்னு அப்புறம் நாங்க நடந்து வந்தோம். பயங்கர குளிரு, அதனால ஜாக்கெட்லாம் போட்டு அதெல்லாம் போட்டுட்டு இப்போ சேஞ்ச் பண்ணோம். ரூம் கீழெல்லாம் தந்துட்டாங்க. தந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து ஆமா ரூம் டூர் போட்டுட்டு தான் நாங்க வரோம். ஷாம்பு போட்டு கழுவுறாங்களோ, பிங்க் கலர்ல ஏதோ ஷாம்பு மாதிரி இருக்கு, பயங்கரமா போட்டு கழுவுறாங்க. என்னத்தான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க அந்த காலத்து வண்டி. சூப்பரா இருக்கு பூ. இந்த சைடு வந்து இதுல வச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு இது அப்படியே நடந்து வாரோம். இந்த சைடு ஃபுல்லா துளசி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஊர்ல கிரீன் கலர்ல தானே இருக்கும், இங்க இந்த கலர்ல வயலட் கலர்ல இருக்கு. இது இருங்க, நல்ல ஸ்மெல்லு, சூப்பர் ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல். நல்ல இது என்ன கிரீனும் வயலட்டுமா இருக்கு. இந்த பாருங்க, நாங்க அசாக்கா பேங்குக்கு வந்தோமா. பேங்க் வந்து டாலரை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த கடை இருக்கு. இங்க வந்து தஸ்கண்ட், சமர்கண்ட் எல்லா இடத்துலயுமே உஸ்பெகிஸ்தான்ல சமோசா வந்து பயங்கர ஃபேமஸ், நல்ல டேஸ்டாவும் இருக்குமா. அதனால நாங்க வந்து இதை வாங்கி சாப்பிட போறோம். இங்க பாருங்க, நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய ஃப்ளாஸ்க்ல வந்து இது கொடுத்துருக்காங்க, டீ கொடுத்துருக்காங்க. நல்ல குளிருது. இந்த டீ அவ்வளவு சூடா இருக்கு, ஆனா சூடே தெரியல குடிக்கும் போது, அப்படி இருக்கு. இல்ல இதுல ஊத்தும் போது அவ்வளவு அப்படியே ஆவி பறந்துச்சு. இப்ப வந்து சூடு லைட் சூடு தான் இருக்கு. இதை ஊர்ல வந்து சம்சான்னு சொல்லுவோம், சமூசான்னு சொல்லுவோம், இங்க வந்து சம்சான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எண்ணெயில் பொரிக்கிறது இல்லை, அது ஒட்டி அந்த ஓவனில் ஒட்டி வச்சு விறகடுப்பில் வச்சு ஒட்டி எடுக்கிறது. சூடாக இருக்கு. சூடா இருக்கா, ஆனா தெரியல, குளிர்ல தெரியல. அந்த வருங்க
ஆவி பறக்குது, ஆனா சூடு தரல. இந்த பாருங்க சமோசா, பீஃப் சமோசா வாங்கியிருக்கோம். உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். நல்ல கிறிஸ்பியா இருக்கு. அதனால இவ்வளவு சூடா இருக்கு, சாப்பிட முடியுது. ஊர்ல உள்ள கிளைமேட்டுக்குலாம் இவ்வளவு சூடா சாப்பிட முடியாது தான். ஆமா, உள்ள பீஃப் இருக்கு, அது நல்ல டேஸ்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ தஸ்கண்ட்ல உங்களுக்கு ரூம் டூர் காட்டியிருப்போம். ரூம் டூர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க டாலர் மாத்துறதுக்காக பேங்குக்கு போயிருந்தோம். பேங்குக்கு போயிட்டு அப்படியே சமோசா சாப்பிட்டோம். சமோசா சாப்பிட்டுட்டு அங்க உள்ள டீயும் குடிச்சிட்டு இப்போ பாருங்க திருப்பியும் நாங்க ரூமுக்கு வந்தாச்சு. இனி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் நாங்க வெளியே போவோம். இப்போ டீ போட போறேன். இது பாருங்க, டீ பேகு, சுகர் போட்டேன், தண்ணி ஊற்ற வேண்டியதான். அவ்வளோ குடி போட்டு நல்ல குளிரா இருக்கு. குடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். லைட்டிங்ஸ் இவ்வளோதான் இருக்கும். அந்த லைட்டே அந்த இதுல இடையில கொண்டு வச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப பிரைட்டெல்லாம் இருக்காது. சைட்ல இந்த லேம்ப் இருக்கும். இது வேண்டாம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்கும் போது ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் வாங்க, டீ குடிக்கலாம். சூப்பரா இருக்கு. இந்த குளிருக்கு அப்படியே சூடா இந்த டீமே நல்ல டேஸ்டா இருக்கு. ஊரே டீ போட்டு குடிச்சிடலாம். ஆமா, இந்த குளிருக்கு பாருங்க சூடா நாங்க டீயை குடிக்க போறோம். நல்ல சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much. Bye. Take care.